இங்க நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் இந்த மாதிரி டோர் கிட்ட வச்சுருவாங்க. லேட்டரா வந்து நம்ம அத வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இங்க எல்லாருடைய வீட்டோட டோரும் சரி, விண்டோவும் சரி எப்பவும் க்ளோஸ்ல தான் இருக்கும். நமக்கு ஏதோ ஒண்ணு அப்டின்னா வந்து இன்டிமேஷன் வரும் இல்லையா? அந்த டைம்ல உள்ளாலருந்து செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில என்ன இருக்கோ அத கேரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். நமக்கு இன்னைக்கு வந்து டிமோன்ற ஒரு ஆப்லேருந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வீட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கே வந்து இது லேட்டரா தான் தெரியுமே. ஆ நான் YouTubeல என்ன கிழிக்க போறேன்னு தெரியல. நான் YouTube ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே, எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் பிகைனர் தான் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரவுண்ட் லைட்டு, ஸ்கொயர் டைப் லைட்டு வித் ஸ்டாண்டு, அப்புறம் HP ஏர்பட்ஸ் ஒண்ணு, அ தென் செல்ஃபி ஸ்டாண்ட் ஒண்ணு, அப்புறம் இதெல்லாம் கேரி பண்றதுக்கு ஒரு பேக் மாதிரி ஒண்ணு. இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அ குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. இதுக்கு நான் வந்து $184 வந்து பே பண்ணதான். நம்ம $184 நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு ₹4177 சம்திங் வரும். அ வொர்த்துன்னே சொல்லலாம். ஏன்னா, எப்பவுமே நம்ம எதனா பர்ச்சேஸ் பண்ணணும்னா, மினிமம் இந்த ஸ்டாண்ட்லாம் பார்த்தா ஒரு $70 $90 அந்த ரேஞ்சில வரும். ஆஃபர்ல எதனா வொர்த் இருந்தா கூட மினிமம் ஒரு 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 ஸ்டாண்டுக்கே வந்து 40, $50 அந்த மாதிரி வரும். இது எல்லாமே சேர்த்து $184ன்றது வந்து கம்மின்னே சொல்லலாம். சரி ஆர்டர் வந்தாச்சே, இத ட்ரை பண்ணி பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். இது வந்து நம்ம இருக்கிறது ஸ்டுடியோ ரூமு. ஸ்டுடியோ ரூம்ல என்னன்னா வந்து நம்ம என்ன ஃபோட்டோ, என்ன வீடியோ எது எடுத்தாலும் வந்து அதனுடைய பிரைட்னஸ் வந்து எப்பவுமே ரொம்ப டல்லா தான் இருக்கும். ஸோ, அதனால வந்து இத ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம கிச்சன்ல வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல எல்லாம் செட் பண்ணியாச்சு. கிச்சன்ல மேல கபோர்டு இருக்கிறது, அந்த கபோர்டுடைய ஷேடோ வந்து கீழ விழும். அந்த ஷேடோ கீழ விழும்போது ஒரு மாதிரி பிரைட்னஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ, நம்ம வந்து அத ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தோம். பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்ததுனா, இதுல எந்த எடிட்டிங்கும் குடுக்கல, எந்த ஃபில்டரும் குடுக்கல. அப்படியே நேச்சுரலா எடுத்தது தான். வொர்த்துன்னே சொல்லலாம். நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா, அதுல பிரைஸ் வந்து கம்மியா இருந்தாலும் சரி, இல்ல ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ, அத பொறுத்து தான் வந்து அதனுடைய லைஃப் டைமே வரும். ஆம், ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன வந்து குக் பண்ணியிருக்கோம்னா, ரைஸ் வச்சிருக்கோம். சிம்பிளா ஒரு சிக்கன் கறி வச்சு தான். இது யூடியூப ரெஃபர் பண்ணி, ஆம், ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு சிக்கன் கறி தான் பண்ணது. இங்க வந்து ஒரு முழு சிக்கன வந்து அப்படியே சேல் பண்ணுவாங்க. அத வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி நமக்கு தேவையானத நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். பெருசா நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடுறது கிடையாது. அதனால குவான்டிட்டி வந்து கொஞ்சமா போட்டு கொஞ்சம் தான் வச்சது. ஸோ, அதுக்கப்புறம் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு திருப்தியாவே இருந்ததுன்னே சொல்லலாம். வொர்த்துன்னும் சொல்லலாம். அவங்களுக்கு யாருன்னா வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வந்து, இல்ல நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து, நீங்க இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது.